தமிழகத்தில் முதலமைச்சராக 3வது முறையாக பொறுப்பேற்றுள்ள பன்னீர்செல்வம் தான் பதவியேற்ற 3 மாத கால ஆட்சியில் பல்வேறு தரப்பினரின் பாராட்டை பெற்றுள்ளார். ஜெயலலிதா மறைவை அடுத்து கடந்த டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நள்ளிரவில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் பன்னீர்செல்வம். முதல்வராக பதவியேற்ற அடுத்த சில நாட்களிலேயே பெரிய சவாலாக வந்தது வர்தா புயல். மாவட்ட வாரியாக அமைச்சர்கள் அடங்கிய குழுக்களை அமைத்த பன்னீர்செல்வம் தானே களத்தில் இறங்கி நிவாரணப் பணிகளையும் முடுக்கிவிட்டார். இதனைத் தொடர்ந்து காலம் தாழ்த்தாது உடனடியாக டெல்லி சென்ற முதலமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து வர்தா புயலுக்கு நிவாரணம் கோரியதோடு தமிழகத்தின் நீண்ட நாள் கோரிக்கைகளையும் வலியுறுத்த தவறவில்லை. அப்புறம் துரைமுருகன் பேசும்போது சரி நீங்களே நீடிக்க வேண்டும் முதல்வராக சொல்லும்போது கூட இல்லைனா எவ்வளவோ பேர் இல்லை இங்கே உங்கள் பட்சத்தில் இருக்கவங்கள நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு ஒரு அறிவுரை மாதிரி கிண்டலாக கூறும்போது கூட அவர் அப்படியே சிரிச்சுட்டு அதை ஒதுக்கிக்கிறார். சென்னை குடிநீர் தேவைக்காக இதுவரை எந்த முதலமைச்சரும் செய்யாத ஒன்றாக ஆந்திராவிற்கு நேரில் சென்று அம்மாநில முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக 2.5 TMC தண்ணீரை பெற்றுத்தந்தார். ஒரு மனிதனுடைய பலமே பல நேரங்களில் பலவீனமாகலாம், பல நேரங்களில் பலவீனமே பலமாகலாம். ஓபிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப ஒரு அன்அசியூமிங்காக இருக்கார், எந்த விதமான ஆடம்பரமும் இல்லாமல் இருக்கார். அவர் ஒன்றும் கவர்ச்சிகரமான தலைவர்லாம் கிடையாது. அதுதான் அவருக்கு இன்றைக்கி பலமாக இருக்குது. ஜல்லிக்கட்டிற்காக அலங்காநல்லூர் தொடங்கி மெரினா உட்பட தமிழகம் முழுவதும் மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் திரண்டு போராடிய அறவழி போராட்டத்தை தமிழக அரசு ஆதரித்ததாகவே கூறப்பட்டது. இந்த விவகாரத்திற்காக டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்தார் முதலமைச்சர் பன்னீர்செல்வம். மத்திய அரசு ஆதரவுடன் 3 நாட்களில் அவசர சட்டம் கொண்டு வந்ததோடு சட்டப்பேரவையில் தாக்கல் செய்து சட்டமாகவும் மாற்றினார். ஓபிஎஸ் மதுரைக்கு போகிறார். அந்த ஜல்லிக்கட்டு தொடர்ந்து வைக்கிறதுக்காக அலங்காநல்லூருக்கு போகணும் என்ற அடிப்படையில் மதுரை வரை செல்கிறார். அங்கே ஒரு 5 மணி நேரம் அவர்கள் காத்திருந்து கொண்டு அதன் பிறகு என்ன செய்கிறார் என்றால் அங்கே அனுமதிக்க மாட்டேன் என்ற ஒரு கருத்து வருகிறது. அதன் பிறகு திரும்பி வருகிறார். ஆனால் அப்போ கூட யாரையும் அவர் பழி சாரவில்லை. ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் காலை 10 மணிக்கு வந்த முதலமைச்சர் மாலை பேரவை முடியும் வரை இருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கேள்விக்கு உடனுக்குடன் பதிலளித்தார். விவசாய சங்க தலைவர்களை சந்திப்பது, மாற்றுக்கட்சி எம்எல்ஏக்களை தனது அறையில் நேரம் ஒதுக்கி சந்திப்பது என எளிதில் பல தலைவர்கள் சந்திக்கும் முதல்வராகவும் மாறியிருக்கிறார் பன்னீர்செல்வம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஸ்டாலின் மற்றும் ரமேஷ்.